such rural areas and the rate of illiteracy among villagers calls for a close monitoring of the protection of human rights in the rural areas. கிராம பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு நல்லது சார். Laws exist to prohibit violation of human rights, but implementation does not exist. Hence, the paralegal training camps. இந்த மனித உரிமை பல்கலைக்கழகத்தின் இயக்கமா இதுக்கு மேலே வந்து நான் பிரசிடண்ட் வந்து கோர்ட்டில் மேல் கோர்ட்டுக்கு நான் அப்பீல் பண்ணி நான் முறையான நியாயத்தை கேட்க போகிறேன். Committees called the Sangams are formed. Here, the docile Dalit women gain awareness and protest against injustice. ஒத்தரா போனா ஒரு பொம்பளையா போனா ஒரு வீடியோ ஆபீஸ்க்கு எங்கே போனாக்கா முடியாது, கேட்க முடியாது. 10 பேரா கை தட்டினா தான் நம்ம ஒரு பொருள் போய் கேட்க முடியும், வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சங்கம் ஏற்படுத்திக்கிறோம். நாங்கள் லோன் போட்டு 25,000 ரூபாய் நாங்கள் லோன் வாங்கினோம். லோன் வாங்கி நாங்கள் அது நல்ல சிறு தொழில் இது வாழை கீத்து முடிஞ்சு வாழை பின்னின்னு இருக்கோம். நாங்கள் அதனுடைய லாபத்தை எடுத்து நாங்கள் பயனடைஞ்சிட்டு முதலீடு எடுத்துன்னு போய் நாங்கள் பேங்க்கில் சேமித்து வச்சுருக்கிறோம். These young girls and boys learn to dramatize, sing and dance about social evils and the ways to combat them. பொண்ணா பிறந்த நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. சொத்துரிமை உண்டு, கல்வி உரிமை உண்டு, ஆணுக்கு நிகர வாழ உரிமை உண்டு. ஏன் நம்ம வாழ்க்கையே நாமளே சுதந்திரமா அமைச்சுக்கிற உரிமை உண்டு. நம்ம உரிமையை நாம தான் எடுத்துக்கணும். The villagers rejoice and enjoy their siblings sing and dance. And they react spontaneously. Now the message is crystal clear to them. आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले. जय हो जय हो. आजा आजा जिंद शामी आने के तले,